தேசிய குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடி வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தலை மையப்படுத்தியே இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்துள்ளன. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானில் வசித்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களுக்கு நமது அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அளித்த வாக்குறுதியை பிரதமர் மோடி நிறைவேற்றியிருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் வலைதளத்தில் 2019ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கான விதிகளை அரசு அறிவிக்க 4 ஆண்டுகள் ஆகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இச்சட்டத்துக்கான விதிகளை அறிவிக்க எடுக்கப்பட்ட நேரம் பிரதமரின் அப்பட்டமான பொய்களுக்கு மற்றொரு நிரூபணம் என விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், அமைதியான இந்தியாவில் பிளவுமிகு சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என விமர்சித்துள்ளார். குடியுரிமை என்ற மனிதநேய கொள்கையை மதம், இனத்தால் பிளவுவாத கொள்கையாக மாற்றியது பாஜக என்றும், சிஏஏவுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுகவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது பதிவில், மக்களை பிளவுபடுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார். மத்திய அரசு மாபெரும் வரலாற்று பிழையை செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், இச்சட்டத்தை இஸ்லாமியர்கள், ஈழத் தமிழர்களுக்கு எதிராக அமல்படுத்த நினைத்தால் அதை அதிமுக அனுமதிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக நல்லிணக்கத்துடன் மக்கள் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இதுபோன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கதல்ல என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார்.